வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நான் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேச போகிறேன். எனக்கு இந்த பாலாவை பற்றி பேசுங்க, அவள் குடும்பத்தை பற்றி பேசுங்க, அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவள் ஒரு நல்ல பாம்பு, அவள் எப்படி அவள் குடும்பத்தை அவள் சேஃப்டி பண்ணிக்கிறா, உங்கள் குடும்பத்தை அவள் எப்படி தினம் அந்த வலைதளத்தில் நாரடிக்கிறா, அவள் எப்படி விஷத்தை கக்குறாங்கிறத ஜஸ்ட்டு ஒரு உதாரணம், ஒரு சின்ன பரீட்சை வைங்க, அதில் அவள் ஜெயிச்சிடறாளான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவள் தோற்று போவானே, அவளுடைய உண்மையான சுயரூபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கனே, இந்த தும்மலை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நேற்று சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக சொன்னேன். பாலவநாயகன் இந்த மாதிரி பிள்ளைகளை போய் பார்க்கல, அவன் தினம் சம்பாதிக்கிறான், கை நிறைய தான் சம்பாதிக்கிறான், ஆனால் எந்த காசையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை, அவனே வச்சு செலவு பண்ணிக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு போட்டு தான் வாங்கினேன். பொங்கிட்டால நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அதாவதுங்க, இவன் மாத்திரம் காலையிலேருந்து உட்காந்து நைட்டு வரைக்கும் நான் இருக்கும்போது என் கூட சேர்ந்து வீடியோவிலையும் ஏன் பொண்டாட்டியை கேவலமாக பேசுவாளாம், சப்பியும்பாலாம், ரிப்பாயும்பாலாம், சுகையிலும்பாலாம், அவுத்து காட்டினவன்பாலாம், ஆதார் கார்டில் ஒரு புருஷன்பாலாம், எல்லா வேணாலும் பேசுவாள். ஆனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறவே கூடாது. அதே நான் திருப்பி பதிலுக்கு, உன் புருஷனும் இதே மாதிரி தான், அவன் நல்லவன் கிடையாது, பணத்துக்காக உன்னை இங்கே என் கூட படுக்க விட்டு வேடிக்கை பார்க்குறவன், சம்பாரித்து முடித்தவொடனே வீடு வாங்கிட்டு நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க, இதெல்லாம் உண்மை தான். ஆக்சுவலாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் என்னுடைய வருமானத்துக்காகவும் என்னுடைய பணத்துக்காகவும் இவ என் கூட இருக்கிறாளே தவிர, இவளுடைய சுகத்துக்காகவும் இவளுடைய சந்தோஷத்துக்காகவும் அன்புக்காகவும்லாம் இல்லை. கண்டிப்பாக இவளுக்கு சுகம் என்னைய விட நல்லா கொடுக்குறதுக்கு, நிறையா கொடுக்குறதுக்கே ஆட்கள் இருக்காங்க. அதை விட்டுவிட்டு எதுக்கு என்னை தான் அடிக்கடி சொல்கிறாளே, வயசானவன், நோய்வாய்ப்பட்டவன், உடம்புக்கு பூரா வியாதி இருக்கிறவன், அப்படி உள்ளவன் கூட எதுக்கு வாழணும்? ஏன்னா என்னைய மாதிரி ஒரு இழிச்சா வயம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா பார்த்துக்கங்க. தினம் உட்காடுறேன், வீடியோ போடுறேன், சம்பாதிக்கிற காசில் வரவுக்கு மேலே கடனை வாங்கி வச்சு என் தலையில் எல்லாத்தையுமே போட்டுட்டு இன்றைக்கி நிலைமைக்கு சொல்கிறேங்க, என்னுடைய தாய்மேலானைய ஒரு 500 1000 கூட இவகிட்ட பிச்சை எடுத்து வாங்குகிற நிலைமையில் நான் நிற்கிறேன். ஏன்னா சம்பளம் 2 நாளில் எல்லா காசையுமே உருவிட்டு என்னை ஓட்டாண்டியாக விட்டுட்டு கையில் காசே இல்லாமல் நான் இவகிட்ட எப்போ 500 கொடு, நேற்று கூட ஒரு 500 போட்டு விட்டேன். அதில் 400 இவ பொருள் வாங்கிட்டான். வாஷிங் மிஷினுக்கு லிக்யூடு, அது என்னது, கோத்ரேஜ் லிக்யூடு ஒரு 1 லிட்ரு, அது போக சர்ஃபெக்சல் ஒரு கிலோ பவுட்ரு வாங்கிட்டு நல்லெண்ணெய் 1/4 லிட்ரு 110 ரூபா. ஆக மொத்தத்தில் 410 ரூபாய் இவளே காலி பண்ணிட்டான். மீதி இருந்த 90 ரூபாவில் நேற்று நைட்டுக்கு டீ குடித்தது, அப்புறம் மாவு பாக்கெட் வாங்கினது, இன்றைக்கி காலையில் போய் பேப்பர் வாங்கினது, சீரிட்டு வாங்கினது, இதுக்கே அதுவும் காலியாக போச்சு. ஆக கொடுத்த 500 ரூபா அதுக்கே முடிஞ்சு போச்சு. 500 இவகிட்ட நான் பிச்சை எடுத்து வாங்கி நான் செலவு பண்ணுற நிலமையில் என்னைய கொண்டு நிப்பாட்டிட்டு என்னமோ இவ பெரிய வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதிரியும், இவ குடும்பத்தில் உள்ளவங்க யாரையுமே நான் பேசவே கூடாதுன்ட்டோம். ஆனால் என் குடும்பத்தை பற்றி இவ தாறுமாறா வீடியோவுக்கு வீடியோ கழுவி ஊற்றுவா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நான் பேசாமல் எல்லாத்தையும் 5 புலன்களையும் மூடிக்கிட்டு இருக்கணும், 9 ஓட்டையும். இதுதான் எனக்கு ஆண்டவை என் தலையில் எழுதி வச்சுருக்கானா. நான் ஒரே வார்த்தை இன்றைக்கி காலையில் சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன். நான் காலையில் இப்போ கிளம்பி போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் வீடியோ போடுவேன், போட்டுட்டு படத்துக்கு போகிறேன். எனக்கு நிம்மதி வேணும். சும்மா தினம் மன உளைச்சல்லே வாழணுங்கிற அவசியம் இல்லை. இல்லையா சுமி வீட்டுக்கு போகிறேன், இல்லையா இன்றைக்கி என் பேரை ஸ்கூலுக்கு போயிருப்பேன், அதனால் அவனை போய் பார்க்கவும் முடியாது. படத்துக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. ஒரு தேட்டரில் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்த்துட்டு, மத்தியானம் ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சை முடிச்சுவிட்டு நேராக படத்துக்கு போயிட்டு திருப்பி 6 மணிக்கு இங்கே லைவை எனக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இல்லை. 24 மணி நேரமும் பிரச்சனை. ஒரு சில பேர் ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னு மாத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், அவள் பெத்த தாய்க்கே உதவி செய்யாதவன். எனக்கு அப்போவே தெரியும் அத்தை பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு இவள் விட்டுருவாள. பெத்த தாய்க்கு 20,000 ரூபாய்க்கு கொடுத்து கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முடியாமல் இவள் கலட்டி விட்டவ தானே. நேற்று கூட நான் என்ன சொன்னேன், அரை பவுன் மோதிரத்தை உனக்கு கொடுத்துச்சுல உங்கள் அம்மா, இன்றைக்கி மதிப்பு 60,000 ரூபா தானே, அதில் ஒரு 20 ரூபா செலவு பண்ணி அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பாருன்னு சொன்னேன்ல, இதில் என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. அதே நேரம் எங்கெங்கேயோ கோயில் குளம்னு போய் அரிசி மூடை வாங்கி போடுற அந்த காசில் ஒரே இல்லாதவங்களுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இல்லை யாருக்கும் நம்ம அடுத்த ஆளுக்கு செய்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு, ரத்த பந்தத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொன்னதில் என்ன தப்பு? ஆக எங்கிட்ட நான் பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவன் மைண்ட் தாட்டு பூரா எப்படி தெரியுமா இருக்குது,
எல்லா காசையும் பிடுங்கணும். இவ குடும்பத்துக்கே செலவு பண்ணணும். எங்கள் அத்தை பிள்ளைகளோ மாமன் பிள்ளைகளோ இல்லை என் குடும்பமோ சுமி வீட்லேயோ இல்லை என் மகனுக்கோ ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன வருமானம் நான் கொடுத்துட்டா கூட அப்படியே கொந்தளிச்சிட்றேன். நம்மளுக்கே ஏகப்பட்ட கடன் கப்பிகள் இருக்குது. இதெல்லாம் அடைக்கிறதுக்கே பல நாட்களாகும். நான் அவ்வளோ தூரம் நான் வந்து என்னை நம்பி தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவள் வாயிலே சொல்லிவிட்டு ஏன் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரியே பேசுகிறேன். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருக்கிற காசு வேணும், என்கிட்ட இருக்கிற பணம் வேணும், என்னுடைய உழைப்பு வேணும், என்னுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதில் சாப்பிடணும். ஆனால் பகுமானமாக நான் தான் எல்லாம் கிங்கு, நான் தான் இந்த வீட்டுக்கே ராணி, என்னையை மீறி தான் நீ எதுனாலும் பண்ணணும், உன் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது எந்த வகையில் லாஜிக்கு? பாலவிநாயக விஷயத்துக்கே வர்றேன். பாலவிநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்கிறேன், நான் இவளுக்கு பயந்துக்கிட்டுலாம் நான் பேச போகிறதே கிடையாது. எனக்குன்னு ஒரு துணிவு வந்துருச்சு. ஏன்னா இவள் சும்மா இருக்காளா? தினம் வந்து சுமியே சும்மா இருந்தாலும் அவளை நோண்டி எதையாவது ஒன்று பேசி வம்புழுத்துக்கிட்டே தானே இருக்கா. அப்போ நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். இனிமேல் என் வீட்டில் உள்ளவங்களை பற்றியோ என் மகனை பற்றியோ என் பேரனை பற்றியோ சுமியை பற்றியோ பேசினால் அடுத்த வீடியோவில் உன் புருஷனை பற்றி வண்டையாக கிழிப்பேன். அவனுடைய அந்தரங்க விளையாட்டுகள், அவன் பின்பலம் என்ன, அவன் வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நானும் ஓப்பனாக எடுத்து விடுவேன். எப்படி இருந்தாலும் சொல்கிறேங்க, ஒரு மனுஷனால் 6-7 வருஷமாக ஒரு துணை இல்லாமல் வாழ முடியாது. கண்டிப்பாக அவனுக்குன்னு சொல்லி இன்னொரு ஃபேமிலி எங்கேயோ இருக்குது. அது எங்கேங்கிறத எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு மனசில் தோணுது நான் சொல்கிறேன். அதை போய் நோண்டி எங்கே இருக்குன்னு தேடி ஆதாரத்தை போடுறதுக்கோ வீடியோ ஆடியோ போடுறதுக்கோ எனக்கு நேரம் இல்லை. நீ தேவையில்லாமல் என் குடும்பத்தை வம்புழுக்காத. இழுத்தன்னா பதிலுக்கு நானும் பேசுவேன். இன்றைக்கி உனக்கு சுருக்குன்னு கோபம் வருது, உன் புருஷனை பற்றி பேசுனா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய 13 வருட வாழ்க்கை, உன் கடந்த கால வாழ்க்கை ஏதோ நம்ம தவறான வழியில் போனோம், இப்போ திருத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு துளியூண்டு என் மேலே பாசத்தை வச்சுட்டு மீதி 99% பாசம் உன் புருஷன் மேலே தான் வச்சுருக்க. அவன் குடிகாரனாக இருக்கான், உன்னைய வச்சு அவன் என்ன சம்பாதிச்சான், இல்லை ஏதாவது விபச்சார தொழில் பண்ணானா, இல்லை உன்னைய வச்சு பிஸ்னஸ் பண்ணானா, எனக்கு அது தேவையில்லை. என் கூட வந்திருக்கில்ல, நான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கேன்ல, அப்போ நான் எப்படியோ அதை மாதிரி தான் என் குடும்பத்தையும் நீ பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னையே கேவலப்படுத்துகிற ரைட் ஓகே, வாடகை புருஷங்கிற, அப்போ கூத்தியாங்கிற, இன்னும் என்னென்னமோ வார்த்தைகளை விடுற ரைட் ஓகே, அது உன் கூட இருக்கிறதுக்கு நான் திட்டு வாங்கிக்கிறலாம். ஆனால் என் குடும்பம் எதுக்கு உங்கள்கிட்ட திட்டு வாங்கணும்? குறிப்பாக என் மனைவி எதுக்கு உங்கள்கிட்ட திட்டு வாங்கணும்? சப்போஸ் நீ சொல்கிறீல அவள் பாண்டிச்சேரிக்கு போனா, பாண்டி கூட போனா, 10 பேர்கிட்ட படுத்தா, அவுத்து காட்டினா, எதுக்காவது ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா? என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் இப்போ நீயும் தான் வந்து திருச்செந்தூருக்கு போனேன், உன்னைய பற்றி நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா அந்த சாமி என்னையை தண்டிச்சிடும். ஏன்னா போனது ஒரு கோவில் ஸ்தலம் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம அவதூறாக பேசக்கூடாது. கோயிலுக்கு போனால் நீ சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தங்கிறத நான் எப்படி நம்பினேனோ அதே மாதிரி தான் என் மனைவி மனசு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பாண்டிச்சேரிக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது அவங்களுக்கு மனசு இல்லை. இப்போ நான் இருக்கேன், என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் அதிகபட்சம் போனால் கோவை கார்த்திகிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது பேசுவேன், இல்லை ஏதாவது சேர்ந்து சரக்கடிக்கலாம் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதையே நீ என்ன சொல்லுவ தெரியுமா? நான் ஏன் இப்போ வரைக்கும் கோவை கார்த்திகை போய் பார்க்காம இருக்கேன்னா, எங்கள் 2 பேரையும் நீ தப்பாக பேசிடுவேன். அவரை வந்து நல்லா இப்போ சும்மா இருக்கும்போதே பெட்ரோல் பிச்சை கூட காரில் போகும்போதே அவர் அவதூறு பரப்புனேன். அதே மாதிரி இப்போ நானும் அவர் கூட போய் ஒரு வாரம் தங்கிட்டு இருந்துட்டு வர்றேன்னு வைங்க, மனசு சரியில்லைன்னு. இப்போ எப்படி பாண்டிச்சேரிக்கு போய் சுமி வந்து அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுகிறியோ, இதே மாதிரி என்னையவும் அவரையும் சேர்த்து வச்சு பேச மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? நீங்கள் 2 பேரும் வானவில்லும்ப, இல்லை வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவ, இதை அவரும் தாங்க மாட்டார், என்னாலே அதை பொறுத்துக்கிற முடியாது. நல்ல நட்பை நீ கெடுத்து விட்ருவ. அதுக்காகத்தான் நான் எந்த வார்த்தையுமே நான் விடுறதில்லை. நல்ல மனுஷன் மேலே வீண் பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும். இதே மாதிரி வேறு யாரோ என்னை எல்லாருமே கூப்பிட்றாங்க, வாங்க நேற்று கூட ஒரு பொண்ணு ஆம்பூருக்கு வந்து கூட நீங்கள் வந்து இங்கே ஒரு இடத்துல தங்கிக்கங்கண்ணே, நாங்கள் சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு தர்றோம்னே, பிரியாணி ரெடி பண்ணி தர்றோம்னே, சாப்பிட்டு போங்கண்ணே, மனசு சரியில்லைங்கிறீங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்கண்ணேன்னு சொல்லி கூட சொன்னாங்க. அப்படி இருந்து கூட நான் ஏன் போகலை? ஏன்னா அவங்க மேலேயும் இவ பழியை தூக்கி போட்டுருவாள். இது வந்து இவனுக்கு இப்போ கிடையாது, இப்போ ஜென்மத்துக்கும் இவகிட்ட உள்ள ஒரு பழக்கம். ஏன்னா என்னை வந்து யார் ஆம்பளைக்கிட்டையும் ஒட்ட விட மாட்டா, எந்த பொம்பளைக்கிட்டையும் ஒட்ட விட மாட்டா. நான் வந்து எப்படி இருக்கணும்? நான் இவ பக்கமே இருக்கணும். எது நல்லது பண்ணாலும் கெடுதல் பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் பணம் சம்பாதிச்சாலும் எல்லாமே இவளுக்கு தான் சேரணும். இவ குடும்பம் சிதறக்கூடாது, இவ குடும்பம் கட்டுக்கோப்போடு இருக்கணும். குடிகார புருஷனாக இருந்தாலும் கூடவே இருக்கணும். ஃபோனில் பேசிக்கிருவேன், வீடியோ காலில் வந்துக்கிருவேன், பிள்ளைகிட்ட டெய்லி பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் 10 காசு செலவு பண்ண மாட்டேன். இதை கேட்டால் இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறா, அந்த காரணம் தான் ஒப்பாத காரணம்.
என்ன சொல்கிறான்னா, அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் எங்கிட்டோ இருக்கான். அவனை வந்து நான் வந்து இப்போ திருப்பி வந்து என் பிள்ளையில போய் பாருன்னு சொன்னால் திருப்பி வந்து அவன் என்னையும் கூப்பிடுவேன். என்னை அப்போ விட இப்போ பார்க்குறதுக்கு நான் அழகாக தளன்னு தக்காளி பழம் மாதிரி நான் மினுங்குறேன். இப்போ என்னை அவன் பார்த்துட்டான்னா விடவே மாட்டான். என் கூட குடும்பம் நடத்த வா 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 வான்னு கூப்பிடுவேன். அதனால தான் நான் அவனை வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணுறேன். நீ எதுக்கு சிக்கா அவன் பேச்சையே எடுத்து 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 அவனை வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறாளே. இவன் என்ன அவ்வளோ பெரிய பாக்தாத் பேரழகியா? இல்லை, அவனே வந்து விட்டடிச்சான் போது ஓட்டம்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். இவன் கூட குடும்பம் நடத்துறது பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ திருப்பி வந்திருப்பேன். ஆனால் ஏன் வரல? ஐயோ சாமி, இவ ஒரு 1 நம்பரு, இவகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு பேசாமல் தனியாக போய் எங்கிட்டோ இருந்துடலான்னு சொல்லித்தான் நான் ஓடி போனேன். இல்லைன்னா 6 வருஷமாக எந்த புருஷன் எந்த பொண்டாட்டியை விட்டுட்டுருப்பேன். அவனுக்கு யாருமே வேணான்னு நினைக்கிறேன். பிள்ளைய மேலேயும் அக்கறை கிடையாது, பொண்டாட்டி மேலேயும் அக்கறை கிடையாது. அவனுக்கு தேவை என்ன? எங்கிட்டோ போய் 4 இடத்துல போய் சம்பாதிக்கிற காசை மொத்தமாக ஒரே இடத்துல உட்காந்து சம்பாதிக்கிறான். அந்த காசை நம்மளுக்கு நாளைக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி நம்மளை கூப்பிடுவா. அந்த நேரம் நம்ம போய் அவள் கூட ஜாயிண்ட் ஆகிக்கிடுவோம். அது வரைக்குமாவது நம்ம கொஞ்ச காலத்துக்கு நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவன் இருக்கானே தவிர, இவளை பார்த்த உடனே அப்படியே அவர் அப்படியே உருகி அப்படியே வந்து இவங்க காதல் ரொமான்ஸ் மூடில் அப்படியே இவங்களை பார்த்த உடனே ஆஹா தக்காளி மாதிரி இருக்காடா, இவளை விட்டுறக்கூடாதான்னு சொல்லி என்னமோ வந்து இவ கூட குடும்பம் நடத்த போகிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நானாவது பரவாயில்ல, எனக்கு அவன் வாட்ச பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்க, என் பொண்டாட்டி அழகுக்கும் அறிவுக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏதோ இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நான் இவன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு ஏதோ வப்பாட்டி கூட இருந்து அவள் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு இவன் வீடியோ போடுறதுன்னு தான் ஞாபகம் வருது. அதாவதுங்க என் பொண்டாட்டி இவ்வளோ வேதனைப்படுவா. இந்த கூட சேர்ந்து போடுற அந்த காதல் டூயட்டு, அந்த ரொமான்ஸு, இந்த சாங்கெலாம் போடுறதுக்கு எவ்வளோ வேதனைப்படுவா. ஆனால் இவ பிள்ளைய கூட இருக்கிறாங்க 2 பசங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கணக்கம்படி இதுக்கு போகும்போது தாராபுரம் போகும்போது 2 பசங்க பின்னால் உட்காந்து வர்றானுங்க. அவங்க கேம் விளாடுறானுங்க, இல்லை செல்ஃபோன் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டா கையில். எப்போ ஊருக்கு போகிறோம்னு சொல்லி இப்போ நான் பிரச்சனையே எதனால் வந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல. 24 மணி நேரமாக அவங்க கையில் செல்ஃபோனை கொடுக்காதப்பா, அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆக்காத, வேணாப்பான்னு சொன்னதுனால தானே பிரச்சனையாகி நான் அன்றைக்கி பேக்கெல்லாம் தூக்கிட்டு இங்கேருந்து வந்தேன். என் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டதுனால. அந்த பிள்ளைகளை கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருந்தா சரிரா, அவள் எனக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தா, ஒரு ஆம்பளையா ஒரு வீட்டில் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையா எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு பொம்பளையாக அவள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? சரி ரைட்டு முடிச்சிருச்சுல, ஒரு வாரம் விளாண்டிங்கல்ல, பொங்கலும் கொண்டாடலை, ஒரு மண்ணாங்கட்டியும் நீங்கள் கொண்டாடாமல் விட்டுட்டீங்க, ரைட்டு போய் தொலையட்டும். அடுத்த நிமிஷம் கிளம்புறீங்கல்ல, வாங்க காரில் ஏறுங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்கடா. அவங்களுக்கு வெளி உலகமே கண்ணில் தெரிய மாட்டேங்குதுங்க. 24 மணி நேரமாக அந்த எலக்ட்ரானிக் செல்லுலேயே கை இருந்துச்சுன்னா வெளியில் போகிற இடத்துக்கு எதுக்கு போகிறோம்? காரில் கூப்பிட்டு போகிறோம். ஒரு 4 இடத்த அப்படியே வேடிக்கை பார்த்தோம், இயற்கை காட்சிகளை ரசித்தோம். ஒரு அம்மா அப்பா கூட வந்து, அப்பா இல்லை நான் வளர்ப்பு தந்ததேன், சரி என்னையை விட்டுருங்க, அந்த பெத்த தாய் கூட ஒரு 4 வாரத்தை கலகலப்பாக பேசிக்கிட்டு வந்தோம். அம்மா நான் ஏதாவது ஒரு பாட்டு பாடு, அம்மா ஏதாவது நாங்கள் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேச வச்சு ஒரு காரில் ஜாலியாக எத்தனை குடும்பம் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். என் குடும்பம்லாம் அப்படி தான் போகும். நாங்கள்லாம் வந்து ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தாலே சரிதாங்க, செல்ஃபோன்லாம் ஓரமாக வச்சுருவோம். பிள்ளையெல்லாம் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தால் குற்றாலத்துக்கு நாங்கள் போனோம் தெரியுமா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால். எவ்வளவு ஜாலி தெரியுமா? 3 நாள் 3 நிமிஷம் மாதிரி போயிடுச்சுங்க. எவனுமே செல்ஃபோனே நோண்டலை, ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் அவ்வளோ தூரம் ஒரு குதூகலமாக போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி வந்து உன் குடும்பத்தை வந்து மாற்ற தான் நான் நினைக்கிறேன். என் பிள்ளைய மாதிரி தான் நினச்சிட்டு வெளியே போகிறோமா, ஜாலியாக விளையாட விடு, ஜாலியாக இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே போனோமா, அப்படி இருக்கணும். அதை விட்டுவிட்டு பின்னால் பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டே முன் சீட்டில் உட்காந்துக்கிட்டு அடிக்குது குளிர் துடிக்குது தளிர் இன்னும் வேறு என்னென்னமோ பாட்டு போட்டாலாம். நான் கூட அதை பார்க்கல, நான் கார் ஓட்டுறதுல கவனம் இருந்ததுனால அவள் என்ன பாட்டு வீடியோ எடுத்தாங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆக பெத்த பிள்ளைகளை பின்னால் வச்சுக்கிட்டே செக்ஸு பாட்டு மூடு பாட்டு இதை போட்டுட்டு நீ வந்து வர்றிய, அப்போ அவங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. இதை பார்க்கும்போது பப்ளிக்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இந்த பாரு இது 2 வந்து இப்போ இதே மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு மைண்டு ஓடும்ல. அவங்க இப்போ கவனிக்காமல் இருக்கிற வரைக்கும் ரைட்டு. இதே அவன் வந்து ஒரு நல்ல ஒரு நார்மலாக இந்த செல்ஃபோன்லாம் விளாடாமல் எப்பயும் போல் இருந்தானா இந்த மாதிரி பாட்டை போடும்போது அவன் கேட்பான்ல, ஏம்மா இதை எதுக்குமா போடுற, அறிவில்லையா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? ஆக அவங்கள அதுக்காகவே அந்த மைண்ட்லேயே வச்சுருக்கா போல்.
24 மணி நேரமும் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆக்கி விட்டுட்டா இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னொரு சுயநலவுகளுக்கு என்ன தெரியுமா இருக்குது, இவ தண்ணி அடிக்கணும் அப்படின்டா அவங்க 2 பேருக்கு 2 செல்ஃபோனை கொடுத்து ரூம்குள்ளே போட்டு கதவை பூட்டிட்டு இவங்கிட்ட உட்காந்துடுறான். அடுப்படியிலையோ இல்லை பெட்ரூம்லேயோ உட்காந்துட்டு. ஏன் பெத்த தாய் அந்த அம்மாவை அன்னைக்கு நீ கொஞ்சம் நேரம் போய் வெளியே போயிரு, நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வெளியே அனுப்பி விட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணான். இல்லைன்னு மாத்திரம் அவளை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு பொண்ணுங்கிறவ எவ்வளோ தூரம் போதைக்கு அடிமையாக இருக்கா. போதையோட பாதையில் போனால் பிள்ளைகளை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, பெத்த தாய் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே இப்போ குடிக்காமல் இருந்தானே என்ன பண்ணுவா, ஒரு 2 நாளைக்கு அம்மா நீங்கள் இரு, கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, என் பணத்தில் ஹெல்ப் இல்லை, அதுக்கு பேர் உரிமை, நீ தான் செஞ்சு ஆகணும், பெத்த தாய்க்கு உண்டான கடமை, நான் பண்ணுறேம்மான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அதை பண்ணியிருப்பாள்ல, பண்ணலை. இவளுக்கு தேவை தனிமையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, குடிக்கு குடி வேணும், வேறு அவசர கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தணும். என்ன தான் முடியாமல் இருந்தவனாக இருந்தாலும் சரி அவனை முடிய வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை போட்டு கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி எல்லா விஷயங்களும் நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் அந்தரங்கங்களை பேச விரும்பலை, இதை நான் மேலோட்டமாக முடிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா இவளுடைய சுயநலம், இவன் சுயநலத்துக்காக எல்லா பேரையும் பலிகடாவாக்குறா. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். கண்டிப்பாக பிள்ளைகளை பலிகடாவாக ஆக்கிட்டா. பிள்ளைகளுக்கு ஏன் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு மதுரைக்கு அழகாக அவங்களுக்கு படிப்பு முடிஞ்சா, இப்போயும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவை. அவனுக்கு +2 முடியும், காலேஜில் மதுரையில் நான் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவள் அடுத்து என்ன சொல்லுவா, வேணாம் அவன் கோயம்புத்தூருக்கு போகட்டும், அவன் திருச்சிக்கு போகட்டும், அவன் இழுப்பூர் போகட்டும் சொல்லி அவனை பேக் பண்ணி வேறு ஊருக்கு அனுப்புறதுக்கு தான் வழி பண்ணுவாளே தவிர தான் கூட பிள்ளைகளை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு துளி கூட கிடையாது. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு வளர்ப்பு தந்தையை நான் சொல்கிறேன், சரிப்பா அவங்க எங்கேயே படிக்கட்டும், இங்கேயே ஹாஸ்டல் வேணாம், நம்ம வீட்டிலே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். இல்லை இல்லை இல்லை, அவங்க ஃபோனுக்கு அடிமையாகிடுவாங்க. இவ்வளோ நாள் அடிமைப்படுத்தினது யார், நீ தானே. இப்போ புதுசாக அவங்க அடிமையாக போகிறானுங்க. ஆக அதுக்கு ஒரு காரணம் சப்பக்கட்டு. காரணம் என்ன, இவளுடைய போதை, இவளுடைய தண்ணி பழக்கம். இதனால் என்ன ஆகும், நாளைக்கு இன்னும் +2 முடிச்சுட்டு அவன் காலேஜ். இதனால தான் பெத்த பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் உண்டான உறவு விரிசல் விடுது, தெரியுதா. நான் எதுக்கு என்னதான் இருந்தாலும் சுமியை வீட்டோட இரு என்றைக்கு நான் வந்துடுவேன் சொல்கிறேன்னா, என் பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் என்னுடைய அந்த மனைவியுடைய அத்தம்மா பாட்டிமா அப்படிங்கிற அந்த உறவும் பந்தமும் பாசமும் விட்டு போயிடக்கூடாது. விரிசல் விட்டுச்சுன்னா நாளைக்கு அவங்க நம்ம மேலே அன்பு வைக்க மாட்டானுங்க. அந்த விஷயத்தில் நான் இன்னும் கவனமாக தான் இருக்கேன். என் குடும்பத்தை பக்குவப்படுத்தி குடும்பத்தோடு இருப்பா. என் பையனே ஏதோ செலவுக்கு காசு கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இரு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என் மனைவி அங்கே போய் உட்கார வச்சு. இப்போ இந்த துணிமணி கூட இங்கே தான் கிடக்கு, அதை பூரா இன்னும் அள்ளிட்டு போக கூட இல்லை. இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறா, என்றைக்கு வேணாலும் என் மையனை அடிப்பேன், நான் வீடியோ போடுறத பார்த்துட்டு. அதுக்கும் நான் சுமிக்கு என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி அவன் என்ன சொல்கிறான், நல்லது தானே சொல்கிறேன். அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டானா, லைவ் போடுங்க இல்லை வீடியோ எடுங்க, நாங்கள் வேணாண்டே சொல்லலை, ஆனால் வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை விடாதீங்க, லைவ் வீடியோ பொது வலைதளம், கரெக்டாக பேசுங்க, இல்லாட்டினா நீங்கள் கிளம்பி போயிருங்க, இதுதான் ஏன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி அவன் சொல்லியிருக்கான். என் பிள்ளை என்னை மாதிரி தானே இருப்பேன். நான் நேற்று என்ன பண்ணேன், லைவில் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசினான். என்ன சொன்னேன், வார்த்தையை ஒழுங்காக பேசு, கரெக்டாக இரு, தேவையில்லாமல் லைவுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, அதை விட்டு உட்காந்துக்கிட்டு அதில் ஊ போடு ஆ போடு சூ போடு இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லி தானே லைவை கட் பண்ணேன். அப்போ என் குணம் என் புத்தி அப்படியே என் பிள்ளைக்கு இருக்குது. அதனால தான் அவனும் பெத்த தாயை கண்டிக்கிறான், இப்படிலாம் பண்ணாதீங்க, லைவ் போட்டால் கரெக்டாக போடுங்க, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது. அதனால் நான் 2 பேருக்குமே சொல்கிறேன் ஒரே வார்த்தை, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறது நாரிக்கிறது வேறு. இதனால் உன் பிள்ளைகளுக்கும் நாளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. சூர்யா உனக்கும் சொல்கிறேன், அதே மாதிரி சுமி உனக்கும் சொல்லிக்கிறேன். உன்னால் என் பையனுக்கு பெரிய பையனுக்கோ சின்ன பையனுக்கோ உன்னுடைய அந்த காதல் பேச்சினால் நீ சுகையில் இந்த திருப்பி கேள்விப்பட்டேன், என்னவனே மன்னவனே தென்னவனே திருப்பி ஸ்டார்ட் ஆகிருச்சான். பல பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க, யாரோட ஐடியிலேருந்து, அந்த நாசமாக போனவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அவன் ஐடியில் இவ போய் கமெண்ட் போட்டிருக்கா, என்னமோ பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு செய்கிறா போல் இந்த சுமிங்கிறவ. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒரு பல்லு போன ஒரு பொக்கவாய் கிளவி மண்டைக்கு பூரா புல் டை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு, ரவி நீ எங்கே இருந்தாலும் வந்துரு, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், உன்னை நான் கண்கலக்காமல் காப்பாற்றுறேன், நீ உன் குடும்பத்துக்கு பயப்படாத, நான் உன்னை விரும்பிட்டேன்,
உனக்கு நல்ல சோறு குழம்பு ஆக்கி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்த உடனே எனக்கு சுமி அவங்க தான் வந்துச்சு. அதுதான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு போல் வீடியோ இன்ஸ்டாவில் பார்த்தேன். அதனால் எனக்கு உன் காதலை பார்க்கும்போது சுகைலுக்கும் உனக்கும் உண்டான காதலை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுது. என்ன அந்த கிழவிக்கு ரவிங்கிறவளுக்கு வந்து பல்லு இல்லை, உனக்கு சுகையில் சொல்கிற உனக்கு பல்லு இருக்குது, அவ்வளவுதான். எதுக்கு இந்த காலத்தில் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்கள்? உடனே வந்துடுவா. அப்போ நீ மாத்திரம் என்ன பண்ணுற? நீ அதே வேலையை தானே பண்ணுற சொல்லி என் பக்கம் திரும்புவா. நான் பண்ணுறதுனா நான் பாலுங்காலத்தில் விழுந்துட்டேன், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு முதல வாயில் போய் சிக்கிட்டேன், எப்படா வெளியே வருவோன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் அது முடியலை. சரி நம்மதே அப்படி விழுந்துட்டோம், நம்ம குடும்பமாவது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஒரு குத்தமாக? அதுக்காக தான் உன்னை எந்த வேலையிலையும் சிக்காதப்பா, பேசாமல் இருப்பான்னு சொல்லி சொல்கிறேன். நீயும் வந்து ஒரு வயசுக்கு மீறின ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னமும் எதுக்கு உனக்கு என்னவனே மன்னவனே தென்னவனே நான் கேட்குறேன். இதெல்லாம் உனக்கு முடிஞ்சு போன வாழ்க்கை. உனக்கு அடுத்து இருக்கிறது பேரப்பிள்ளை, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம், அதை பாரு. நானும் காலகாலத்தில் வந்து சேர்றேன். அதுக்கு தான் இவகிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினம் பிரச்சனையை முடிக்கணும். இவளா எப்படி நம்மளை வந்து இந்தாப்பா 2-3 நாளைக்கு விடுறா, அடுத்து நீ ஒரு வாரத்துக்கு வராதான்ப்பா, அடுத்து மாதக்கணக்கில் போனாலும் கவலைப்பட மாட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட இருந்து விலகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவளை வந்து வெறுப்பை திணிக்கிறேன் அவன் மேலே. உண்மையான காரணம் இது. அவன் மேலே அன்பு பாசங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் என்னை கலட்டி விட மாட்டான். ஏன்னா இன்னும் பாசம் அதிகாக என்னை வந்து ரொம்ப பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இருப்பான். அதை விட்டு விலகணும்னா அதுக்கு என்ன வழி? அவளுக்கு அவளே வெறுப்பு, நம்ம என் மேலே வெறுப்பு வரணும். அந்த அளவுக்கு நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு நிம்மதியாக வெளியே வரணும். ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு வரக்கூடாது. வெறுப்பாகி போய் ஐயோ இவன் கூட இருந்தாலே நச்சரிப்பு. நேற்று கூட பார்த்தீங்களா, நைட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கே, போய் பக்கத்து ரூமில் போய் படுத்துட்டாளா. அங்கேருந்து என்ன சொன்னேன், என்னை இங்கேயும் இல்லைன்னா நான் எந்திரிச்சு போய் வராண்டாவில் படுப்பேன்னு சொன்னால. அந்த அளவுக்கு அவன் மேலே நான் வெறுப்பை திணிச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் நீ பொறுமையாக இரு சுமி, நானே வர்றேன். அதுக்குள்ளே ஏன் உன் பொக்கவாயை வச்சுக்கிட்டு நீ வா சுகைலுங்கன்னு சுண்ணாம்பு ஏன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் வர்றேன். உன் சுந்தர புருஷன், அழகான புருஷன், உன்னைய பாதுகாக்கிறவன், உங்கள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றினவன். நம்ம வம்சத்தை பார்ப்போம், நம்ம பாரம்பரியத்தை வளர்ப்போம், பரம்பரையை காப்பாற்றுவோம். சரியா? இப்போ தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்ல. இனிமேல் சூர்யாக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறேன். சுமி கூட போய் ஜாயின்ட் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பூரா அங்கே போக மாட்டேன், படத்துக்கு போகிறேன். அடுத்து வந்து ஈவினிங் ஷோ படம் 6 மணி லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.